நாங்கள் கதவடைப்பு போராட்டம் இல்லை, இந்த புறக்கணிப்பு போராட்டம் நாங்கள் நடத்த வேண்டிய தேவை எந்த விதத்திலும் எங்களுக்கு இல்லை. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய ஆரம்பத்திலிருந்து நான் குறிப்பிடுவேனா இருந்தால் 3 வருட காலங்கள் நாங்கள் இந்த பழைய மாணவர் சங்கம் இந்த நடக்கிற மைதானத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் பழைய மாணவர் சங்கம் தான் இந்த விளையாட்டு போட்டியை நடத்தி வைக்கிறோம், ஏனைய கலை நிகழ்வுகளையும் நடத்தி வைக்கிறோம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இந்த பாடசாலை அதிபர் இந்த மாணவர்களினால் கணக்கு சம்பந்தமான நன்கொடையாளர்களுடைய நிதி சம்பந்தமான கேள்வியை கேட்டதற்காக எங்களை புறக்கணிப்பு செய்து இன்று 3 வருடம் நாங்கள் இந்த விளையாட்டு போட்டியிலும் ஏனைய கலை நிகழ்வுகளிலும் எங்களுடைய பழைய மாணவர் கலந்து கொள்ள முடியவில்லை. எங்களால் வழங்கப்படுகின்ற நிதிக்கு மேலதிகமாக பெற்றோர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுகின்றது என்பதனை நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். அது மட்டுமல்லாமல் வசூலிக்கப்படுகின்ற பணத்துக்கு இதுவரையும் எந்த விதமான கணக்குகள் இங்கே காட்டப்படவில்லை. எல்லா மீட்டிங்கு நான் போய் மீட்டிங்கிலே முன்னுக்கு கதைப்பேன். நான் கதைச்சு தெரிவு செய்கிறதுலேயும் செயலாளர்கள் நான் தான் தெரிவு செய்தேன். தெரிவு செய்து மாணவரை வந்து ப்ரிவெக்ஸாக தெரிவு செய்யலை. என்னென்னு கேட்டால் நான் தான் செயலாளரை தெரிவு செய்தேன். நான் செயலாளர் வந்து தட்டி கதைக்கிறார். அதால் என்று மகனை சாதிச்சு என்னண்டு எந்த ஒரு இதுக்குமே முன்னெடுக்கிறேன் இல்லை. என்ன கேட்டாலும் இதில் பேண்டுக்கு கேட்டாலும் பேண்டில் இது இல்லை, என்னத்துக்குமே முன்னெடுக்கிறேன் இல்லை. கேட்டால் நான் தெரிவு செய்தது நான் இதண்டினது நான் முன்னுக்கு நின்று கதைக்கிற காரணத்தால் தெரிவு செய்யணும் இல்லை. அதால் நாங்கள் பெற்றோர் நாங்கள் கதைக்க பயப்படுறோம். இன்றைக்கு அதிபர் வேறே இல்லை, நாளைக்கு அதிபர் வந்தால் கட்டாயம் என்ன மகன் அதில் பாதிக்கப்படுவார். என்னென்னு கேட்டால் நான் வந்து முன்னுக்கு கதைக்கிற வழியா நாங்கள் அதால் தான் பெற மாட்டோம்னு சொன்ன. நாங்கள் மற்றபடி பாடசாலைக்கு எங்கள் பங்களிப்பு இருக்குது, இந்த பயத்தில் தான் நாங்கள் பெற மாட்டோம்னு சொன்னோம். வணக்கம். மற்றும் ஒரு செய்தியினூடாக இணைந்திருக்கின்றோம். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி மாஸ்டர் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை அதிபர் ஜெபதாஸ் அவர்கள் பாடசாலையில் செய்து வருகின்ற ஊழலுக்கு எதிராக பாடசாலை சமூகத்தால் இன்றைய தினம் அமைதி பள்ளியில் ஓர் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பாடசாலை அதிபரின் முறைகேட்டு செயற்பாடுகள் மற்றும் பாடசாலை சமூகத்தினை புறக்கணித்து தன்னிச்சையாக முடிவெடுத்தல் மற்றும் பாடசாலை கணக்கறிக்கைகளின் முறைகேடு, பாடசாலை மக்கள் செய்யும் நன்கொடைகளில் ஊழல் மற்றும் சொந்த பகைமை பயன்படுத்தி பாடசாலை மாணவர்களை புறக்கணித்தல் போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி குறித்து அமைதி வழி ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றும் இருக்கின்றது. எனது மகன் வந்து எல்லா விஷயத்துலையும் எல்லா மீட்டிங்கு நான் போய் மீட்டிங்கிலே முன்னுக்கு கதைப்பேன். நான் கதைச்சு தெரிவு செய்கிறதுலேயும் செயலாளர்கள் நான் தான் தெரிவு செய்தேன். தெரிவு செய்து மாணவரை வந்து ப்ரிவெக்ஸாக தெரிவு செய்யலை. என்னென்னு கேட்டால் நான் தான் செயலாளரை தெரிவு செய்தேன். நான் செயலாளர் வந்து தட்டி கதைக்கிறார். அதால் என்று மகனை சாதிச்சு என்னண்டு எந்த ஒரு இதுக்குமே முன்னெடுக்கிறேன் இல்லை. என்ன கேட்டாலும் இதில் பேண்டுக்கு கேட்டாலும் பேண்டில் இது இல்லை, என்னத்துக்குமே முன்னெடுக்கிறேன் இல்லை. கேட்டால் நான் தெரிவு செய்தது நான் இதண்டினது நான் முன்னுக்கு நின்று கதைக்கிற காரணத்தால் தெரிவு செய்யணும் இல்லை. அதால் நாங்கள் பெற்றோர் நாங்கள் கதைக்க பயப்படுறோம். இன்றைக்கு அதிபர் வேறே இல்லை, நாளைக்கு அதிபர் வந்தால் கட்டாயம் என்ன மகன் அதில் பாதிக்கப்படுவார். என்னென்னு கேட்டால் நான் வந்து முன்னுக்கு கதைக்கிற வழியா நாங்கள் அதால் தான் பெற மாட்டோம்னு சொன்னோம். நாங்கள் மற்றபடி பாடசாலைக்கு எங்கிட்ட பங்களிப்பு இருக்குது, இந்த பயத்தில் தான் நாங்கள் பெற மாட்டோம்னு சொன்னோம். நாங்கள் கதவடைப்பு போராட்டம் இல்லை, இந்த புறக்கணிப்பு போராட்டம் நாங்கள் நடத்த வேண்டிய தேவை எந்த விதத்திலும் எங்களுக்கு இல்லை. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய ஆரம்பத்திலிருந்து நான் குறிப்பிடுவேனா இருந்தால் 3 வருட காலங்கள் நாங்கள் இந்த பழைய மாணவர் சங்கம் இந்த நடக்கிற மைதானத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் பழைய மாணவர் சங்கம் தான் இந்த விளையாட்டு போட்டியை நடத்தி வைக்கிறோம், ஏனைய கலை நிகழ்வுகளையும் நடத்தி வைக்கிறோம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இந்த பாடசாலை அதிபர் இந்த மாணவர்களினால் கணக்கு சம்பந்தமான நன்கொடையாளர்களுடைய நிதி சம்பந்தமான கேள்வியை கேட்டதற்காக எங்களை புறக்கணிப்பு செய்து இன்று 3 வருடம் நாங்கள் இந்த விளையாட்டு போட்டியிலும் ஏனைய கலை நிகழ்வுகளிலும் எங்களுடைய பழைய மாணவர் கலந்து கொள்ள முடியவில்லை. அதே நேரத்திலே அதற்கு எங்களால் வழங்கப்படுகின்ற நிதிக்கு மேலதிகமாக பெற்றோர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுகின்றது என்பதனை நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். அது மட்டுமல்லாமல் வசூலிக்கப்படுகின்ற பணத்துக்கு இதுவரையும் எந்த விதமான கணக்குகள் இங்கே காட்டப்படவில்லை. அது தாண்டி நாங்கள் இந்த பழைய மாணவர் சங்கம் வெளிநாட்டு கனடாவால் ஒன்றியம் ஊடாக ஒரு அபிவிருத்தி சார் நடவடிக்கையை நோக்கி ஒரு நிதி பங்களிப்பு சார்ந்த விடயம் ஒன்றை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது இந்த தன்னிடம் நேரடியாக கதைச்சு அந்த வேலை செய்யவில்லை என்று சொல்லி கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பெறுமதியான நிதி பொருட்களை மற்றது பழைய மாணவர் சங்கத்தில் இந்த நிதி சம்பந்தமான விஷயத்தை கூட்டத்தில் அறிக்கைப்படுத்தினதுக்காக அந்த கொப்பியை எடுத்து ஒழிச்சு போட்டு 3 மாதங்களை தொடர்ச்சியாக பேக்காட்டி போட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த கொப்பி எங்களுக்கு தரையில்லை. மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா அதில் பிரசுரிக்கப்பட்ட விஷயம் இந்த என்ன
எங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்களை அதில் ஒவ்வொன்றா இன்னொன்று சொன்னது. அந்த எழுதப்பட்ட விஷயத்தை மறைக்கிறதுக்காக நாங்கள் அந்த எழுதப்பட்ட ஆவணப்படுத்தப்பட்ட விஷயத்தை மறைக்கிறதுக்காக அந்த கொப்பி எடுத்து ஒழிச்சது. இப்படியான பிரச்சனைகளால் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இதில் வந்திருக்கிறோம். உண்மையில் இது செய்கிறதுக்கு எங்களுக்கு 100% விருப்பம் இல்லை. இருந்தாலும் இயலாத கட்டத்தில் 3 வருஷம் எங்களோட விளையாட்டு போட்டியில் எங்களோட பிள்ளைகளோட விளையாட்டு போட்டியில் பழைய மாணவர் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த பாடசாலை அதிபரால் நடத்தப்பட்டது. இப்படியான நிலைமைகளை கருத்தில் கொண்டு தான் இந்த விஷயத்துக்கு நாங்கள் முன்வந்திருக்கிறோம் என்றது நாங்கள் இதில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம்.